உங்களில் எத்தனை பேருக்கு இந்த நவதானிய மிக்சர் பிடிக்கும்? எத்தனை பேர் கடையில் வாங்கி சாப்பிட்றீங்க? இனி கடையில் வாங்கி சாப்பிடாம வீட்டிலேயே இது மாதிரி சுவையாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் நவதானிய மிக்சர் செய்யலாம். பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 முறை வாஷ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு எடுத்து நீங்கள் அதை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா காஞ்சிருக்கணும். இது மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மிதமான சூடாக இருக்கும்போது இது போட்டு எடுங்க. இது போடும்போது மேலே மூடி போட்டுக்கோங்க. ஏன்னா பச்சை பட்டாணியும் வேர்க்கடலையும் வெடியும். அதனால் நீங்கள் அதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போட்டு எடுங்க. உங்களை எத்தனை பேருக்கு இந்த நவதானிய மிக்சர் பிடிக்கும்? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு கொடுங்க. நல்ல கிறிஸ்பியான ரோஸ்டடான நவதானிய மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சோண்டு சில்லி பவுடர் ப்ளஸ் சால்ட்டு ரெண்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது குழந்தைங்களும் கொடுங்க, பெரியவங்களும் கொடுங்க. இது குழந்தைங்களுக்கு ஈவினிங்காக கொடுக்க ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக இருக்கும். வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். இது மாதிரியான ஹெல்த்தியான ஃபுட்டு பற்றின வீடியோ தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.